பாகம் 2. இவர்கள் வேதகலாபனையிலிருந்து கிறிஸ்தவ மதத்தையும் மக்களையும் காப்பாற்றிக் கொள்ள செபமாலையை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டனர். 1670 மாந்தை சிற்றாலயத்தைச் சேர்ந்த பகுதியில் உள்ள 20 குடும்பங்கள் ஒன்று கூடி மாந்தையில் வீற்றிருந்த செபமாலை மாதா சொரூபத்தை பாதுகாக்கும் முகமாக ஆலோசனை செய்ததாக சரித்திரம் சான்று பகர்கிறது. 1686 வனபிதா ஜோசபாஸ் முனீந்திரன் கோவாவிலிருந்து கடல் வழியாக பிரயாணம் செய்த போது அத்தோணி புயலில் அகப்பட்டு மன்னார்கரையை அடைந்ததாகவும் இலங்கையில் வேதகலாபனை நடத்தினால் பிச்சைக்காரர் வேடத்தில் மாறுவேடம் பூண்டு நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவ வீடுகளில் தரித்து நின்றதாகவும் அவர் தன்னுடன் பூசைக்கல்லையும் கதிர்பாத்திரத்தையும் எடுத்துச் சென்றதாகவும் சரித்திரம் கூறுகிறது. மன்னாரிலிருந்து 1687 ஜோசபாஸ் யாழ் சென்று தமது கிறிஸ்தவ வேதத்தை பரப்பினார். யாழில் திரு போலோடி பரோட்டினும் டச்சுக்காரர் 23/6/1658 யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பின்னர் இவர் மறைவிடத்திலிருந்து தனது முதலாவது திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். பின்பு அங்கிருந்து சில்லாலை சென்று அங்குள்ள மூப்பனார் வீட்டில் தங்கியும் இருந்தார். இக்கட்டிடம் பின்பு திருக்குடும்ப கன்னியர் மடமாக திகழ்ந்ததாக சரித்திர ஏடுகள் கூறுகின்றன. இதன் பயனாக 20 குடும்ப அங்கத்தவர்கள் மாந்தையில் நிலை கொண்டிருந்த செபமாலை மாதா சொரூபத்தை ஒல்லாந்தரிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு அதனை எடுத்துக்கொண்டு கால்நடையாக அக்காலத்தில் கண்டிராட்சியத்துக்குட்பட்ட அடர்ந்த யானை புலி காட்டினூடாக ராமேஸ்வரத்திலிருந்து கண்டிக்கு செல்லும் முன்னைய ராஜபாதை மூலமாக கண்டி அரசனின் கங்காவடி எனும் புராதன குளத்தில் அருகேயுள்ள கிராமம் ஒன்றில் தமது நீண்ட பயணத்தை செபமாலை மாதா சொரூபத்துடன் சென்றிருந்தனர். அதன் பின் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருத மரங்களினால் சூழப்பட்ட சிறிய குளக்கரையை கொண்ட மருத கிராமத்தில் சொரூபத்தை எடுத்து சென்று வணங்கினர். அங்கு மாந்தையில் பரம்பரை கிறிஸ்தவர்கள் முதன்முறையாக திருச்சிலுவையை நட்டு செபமாலை மாதா சொரூபத்தை வைப்பதற்காக ஓலைகளினால் மேயப்பட்ட சிறு கொட்டிலை அமைத்து தமது வேத வைராக்கிய வித்தை விதைத்ததாக சரித்திரம் சான்று பகர்கிறது. அக்கால பகுதியில் யாழ்ப்பாண பட்டணத்தில் வேதகலாபனை காட்டுத்தீ போல் நாலா பக்கமும் பரவிக்கொண்டிருக்க யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து வேதத்தில் வைராக்கியம் நிறைந்த கிறிஸ்தவ மக்கள் இடம்பெயர்ந்து சுமார் 700 கிறிஸ்தவர்கள் பூநகரி கடல் ஏரியை கடந்து வன்னிக்காட்டில் நுழைந்து புதுமையான விதத்தில் செபமாலை மாதாவின் சிறு குடிலை நோக்கி தேவனால் அழைத்து வரப்பட்டனர். யாழிலிருந்து 7 இந்திய குருக்களும் 700 கிறிஸ்தவர்களும் பூநகரி கடலேரியை கடந்து காட்டு வழியாக நடந்து மன்னாரில் உள்ள மடுத்தேவாலயத்தை வந்து சேர்ந்ததாக சான்றுகள் கூறுகின்றன. கானகத்தின் நடுவே அமைதியும் சமாதானமும் நிறைந்த மருதமடு செபமாலை மாதாவின் பாதக்கமலங்களில் மன்னார் மாந்தை கிறிஸ்தவர்கள் அமைதியாக ஒவ்வொரு இரவும் செபமாலையை கரங்களிலேந்தி தம்மை காப்பாற்றுமாறு மாதாவை வேண்டினர். தொடரும். நன்றி.